இன்சுலின் பரிசோதனையை கட்டாயமாக்க வேண்டுமென டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைகளின் தலைவரும் டாக்டர் ப்ளூ இந்தியா என்று அன்புடன் அழைக்கப்படுவோருமான புதுச்சேரியை சேர்ந்த டாக்டர் முருகேசன் டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை மூலம் ஒவ்வொரு இந்தியரின் ஆயுட்காலத்தை குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு நீடிக்க ஒரு லட்சிய திட்டத்தை இன்று அறிவித்துள்ளார். இந்தியாவை உலகளாவிய ப்ளூ மண்டலமாக மாற்ற முயற்சிக்கும் இவர் ஆயுட்காலத்தை நீடிக்கும் வகையில் சிகிச்சை அளிப்பதிலும் ஆரோக்கியத்திற்கும் பெயர் பெற்றவர். இன்சுலினை மேம்படுத்துதல் குறித்த டாக்டர் முருகேசனின் அற்புதமான ஆராய்ச்சியே இந்த திட்டத்தின் மைய பொருளாகும். இது தொற்று அல்லாத நோய்களை தடுப்பதிலும் மாற்றி அமைப்பதிலும் அதன் முக்கிய பங்கை சுட்டிக்காட்டுகிறது. ஆபத்தான நிலையில் உள்ள நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களில் 85 விழுக்காட்டினர் இன்சுலின் அளவை உயர்த்தியுள்ளனர். இது மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றுக்கு முந்தைய நிலையாகும். மிகவும் அவசர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சுகாதார சவாலை உணர்ந்து டாக்டர் முருகேசன் இன்சுலின் பரிசோதனையை வழக்கமான உடல்நல பரிசோதனைகள் ஒன்றாக ஒருங்கிணைக்க வேண்டுமென்று வலியுறுத்தி வருகிறார். இது நோய் தடுப்பு சுகாதார பாதுகாப்பில் ஒரு முன்னேற்ற படியாகும். அறக்கட்டளை மூலம் 1 லட்சம் பேருக்கு இலவசமாக இன்சுலின் பரிசோதனை மேற்கொள்ள உறுதி ஏற்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள், காவலர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் போன்ற சமூகத்தில் முக்கியமான நபர்களிடம் ரூபாய் 30 கோடி மதிப்பிலான இன்சுலின் பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளது. டாக்டர் என் முருகேசன் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் தொற்று அல்லாத நோய்களை தடுக்க மும்முனை அணுகுமுறையை பரிந்துரைப்பதோடு ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கைக்கான வழிமுறையை ஊக்குவிக்கிறார். இன்சுலின் செய்முறை வளர்சிதை மாற்ற கோளாறுகளின் ஆபத்தை குறைக்க இன்சுலின் அளவை சரி செய்தல், உப்பு குறைப்பு, உப்பு நச்சுத்தன்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய உடல்நல அபாயங்களை எதிர்த்து போராடுவதற்கு குறைந்த அளவு சோடியம் உட்கொள்வதை ஊக்குவித்தல், வாழ்க்கை முறை மாற்றங்கள், உடல் செயல்பாடு, சீரான ஊட்டச்சத்து மற்றும் மன அழுத்த மேலாண்மை ஆகியவற்றை ஊக்குவித்தல். இத்தகைய செயல்முறைகள் மூலம் தொற்று அல்லாத நோய்களை தடுக்கவும், கட்டுப்படுத்தவும் மற்றும் தலைகீழாக மாற்றவும் முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது லட்சக்கணக்கானவர்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இந்தியாவிற்கென்று உள்ள தனித்துவமான சுகாதார சவால்கள் பற்றி டாக்டர் முருகேசன் விளக்கினார். 145 கோடி மக்களை கொண்ட உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக உள்ள இந்தியா குறிப்பிடத்தக்க சுகாதார சவால்களை எதிர்கொள்கிறது. 15% இன்சுலின் உணர்திறன் இயற்கையாகவே தொற்று அல்லா நோய்களை எதிர்க்கும். 85% இன்சுலின் எதிர்ப்பு திறன் இன்சுலின் அளவுகளை உயர்த்தி கடுமையான சுகாதார நிலைமைக்கு வழிவகுக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு பரவலான இன்சுலின் விழிப்புணர்வு மற்றும் பரிசோதனையின் அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது. இன்சுலின் மீது ஏன் கவனம் செலுத்த வேண்டும்? இரத்தத்தில் சர்க்கரை இல்லாவிட்டாலும் உயர்ந்த இன்சுலின் அளவுகள் உலகளாவிய இறப்புகளில் 75% பங்களிக்கிறது. இது மறைந்துள்ள ஒரு அச்சுறுத்தலாகும். இன்சுலின் நச்சுத்தன்மையை சரி செய்வதன் மூலம் ஆயுட்காலத்தை கணிசமாக அதிகரிக்க முடியும் மற்றும் நோய் பரவலை குறைக்கிறது. உலகளாவிய 6.8 பில்லியன் மக்கள் உயர்ந்த இன்சுலின் அளவை கொண்டுள்ளது. 42 கோடி பேருக்கு டைப் 2 நீரிழிவு நோய் உள்ளது. 66 கோடி பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் உள்ளனர். 50 கோடி பேர் இரத்தத்தில் சாதாரண சர்க்கரை அளவுகளுடன் அதிக இன்சுலினை கொண்டுள்ளனர். இன்சுலினை மேம்படுத்துவது சராசரி ஆயுட்காலமான 73.33 ஆண்டுகளுடன் குறைந்தது 10 ஆண்டுகளை சேர்க்கலாம். ஆரோக்கியத்தில் உப்பின் பங்கு. உப்பை அதிகப்படியாக உட்கொள்வது மற்றொரு அமைதியான கொலைக்கு சமமாகும். உடலுக்கு தினசரி 500 மில்லிகிராம் சோடியம் தேவைப்படும் போது உலகளாவிய சராசரி நுகர்வு 10.8 கிராம் ஆகும். இது நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. உயர் இரத்த அழுத்தம், இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்ற நிலைகளால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு அதிகப்படியான உப்பு பங்களிக்கிறது. உப்பு உட்கொள்வதை குறைப்பது நேரடியாகவோ அல்லது குறைந்த சோடியம் மாற்று வழியாகவோ நோய் தடுப்பு மற்றும் மேம்படுத்தப்பட்ட ஆரோக்கியத்திற்கு அவசியமானதாகும். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி அரசின் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை செயலர் திரு உதயகுமார் அனைத்து இந்தியர்களுக்கும் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளை கொடுக்கும் டாக்டர் என் முருகேசனின் லட்சிய திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார்.
புதுச்சேரி அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்பநல சேவைகள் இயக்குநரக முன்னாள் இயக்குநரும் மூத்த ஆலோசகர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் திலீப் குமார் பாலிகா, இந்திய மருத்துவ முறை முன்னாள் இயக்குநரும் க்ளூனி மருத்துவமனைகள் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியுமான டாக்டர் ஹெச் ரங்கநாத், இந்திய அரசின் மசாலா வாரியத்தின் இயக்குனர் திரு எஸ் கண்ணன் ஆகியோர் டாக்டர் முருகேசன் அவர்களால் பின்பற்றப்பட்ட புதுமையான சிகிச்சை முறை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். டாக்டர் ப்ளூ இந்தியா அறக்கட்டளை ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதில் கைகோர்க்கும் ஆர்வ தொண்டு நிறுவனங்கள், அரசு அமைப்புகள், சுகாதார நிறுவனங்கள் இன்சுலின் மற்றும் உப்பு நச்சுத்தன்மையை நிவர்த்தி செய்வதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிப்பதன் மூலமும் ஒவ்வொரு இந்தியனும் நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை அனுபவிக்க முடியும் என்று அறக்கட்டளை கருதுகிறது.